நமஸ்காரம். எங்கள் காலத்தில் இன்றைக்கி அவல் போட்டு கொழக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு வேணுங்கிற சாமான்லாம் காமிக்கிறேன் வாங்க. அவல் கொழக்கட்டைக்கு வேணுங்கிற சாமான் வச்சுருக்கேன். 400 கிராம் கெட்டி அவல் வச்சுருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் இது ரவை வச்சுருக்கேன், மீடியம் ரவை. அதுக்கப்புறம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, எண்ணெய் எல்லாம் வச்சுருக்கேன். துருவி போடுறதுக்கு கேரட் 2 எடுத்து வச்சுருக்கேன். அவல் குழக்கட்டைக்கு அவல் 2-3 வாட்டி தண்ணி கொட்டி அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். இதுக்கு பைண்டிங் ரவை தான், அதனால் ரவையில் தயிர் ஊற்றி இதையும் 10 நிமிஷம் ஊற வைக்கணும். உங்களுக்கு ஊற வச்சு காமிக்கிறேன். ரவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப தண்ணி வேண்டாம். ஏன்னா ரவை இழுத்துக்கும். இதுமாதிரி அவளும் தண்ணி குத்தி வச்சுருக்கேன், இதுவும் நல்லா இழுத்துன்றோம். ஒரு நேரம் கழிச்சு இதெல்லாம் ஊறினதுக்கப்புறம் கலக்கலாம். அவள் நல்லா ஊறி இருப்பாரு. இந்த மாதிரி இதில் இந்த ரவையும் நல்லா ஊறி இருக்கு தயிரில். இதை இதிலேயே போடுறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். கொஞ்சம் நல்லா கலந்துக்கணும் சேர்த்து. அரி உருட்டுற அளவுக்கு, கொழக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. அதை ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் வேணால் தயிர் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கேரட்டு துருவினது போடுறேன் நான் இதில். உங்களுக்கு வேணுங்கிறவா இந்த டைமில் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் தீர்த்து இதில் போட்டுக்கலாம். நான் எங்கள் காலத்தில் குழந்தை இருக்கிறதுனால காரம் கூடாதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கலந்துக்கோங்க எல்லாத்தையும். இட்லி தட்டில் எண்ணெய் தொடச்சி வச்சுருக்கு. பாத்திரத்தில் ஜலம் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம், பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம், சின்னதாக வேணாலும் வைக்கணும். இந்த மாதிரி வரிசையை வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் தான் தாளிக்கணும். அதனால் இதை வேக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் தாளிக்கும் போது. அவல் ரவை குழக்கட்டைக்கு வேக வச்சது இது இப்படி தான் இருக்குது. இந்த பாருங்கள், வெந்தது இப்படி வந்திருக்கு. இப்போ தாளிக்கலாம். வாழி காஞ்சிருக்கு, எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிச்சிட்டு உளுத்தம்பருப்பு போடுறேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சிகப்பாகட்டும். உளுத்தம்பருப்பு புரிஞ்சிட்டு இப்போ பெருங்காயம் போடுறேன். சீரகம் நான் போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். இந்த டைமில் நீங்கள் பச்சை மிளகா வேணால் போடலாம், இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போடலாம். என்கிட்ட நான் காஞ்ச மிளகா போடுறேன் 2. இந்த குழக்கட்டை போட்டுருவேன். இந்த குழக்கட்டை பூராத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன் ஒரு 10 நிமிஷம். அதுலேயே இப்போ இதே மாதிரி தான் இருக்கும் குழக்கட்டை. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கன்னு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.